ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிபெண்டன்ட் பிரான்ச்சில் எப்படி கூட்ஸை இன்வாய்ஸ் பண்ணுறாங்க, காஸ்ட் ப்ரைஸில் இன்வாய்ஸ் பண்ணுறாங்க, செல்லிங் ப்ரைஸில் இன்வாய்ஸ் பண்ணுறாங்க, அண்ட் தென் ஹோல்சேல் ப்ரைஸில் இன்வாய்ஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ அதில் காஸ்ட் ப்ரைஸில் கூட்ஸை இன்வாய்ஸ் பண்ணுறப்போ, காஸ்ட் ப்ரைஸ்க்கு வச்சு சென்ட் பண்ணுறப்போ அப்போ எப்படி நம்ம பிரான்ச் அக்கௌண்ட் போடணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த காஸ்ட் ப்ரைஸாக இருந்தாலும் சரி, செல்லிங் ப்ரைஸாக இருந்தாலும் சரி, டிபெண்டன்ட் பிரான்ச் பொறுத்த வரைக்கும் காஸ்ட் ப்ரைஸாக இருந்தாலும் சரி, செல்லிங் ப்ரைஸாக இருந்தாலும் சரி, இந்த 3 மெத்தடும் ஒன்று தான். ஒன்று டெப்டார் சிஸ்டம், ஓகேவா, இன்னொன்று ஸ்டாக் அண்ட் டெப்டார் சிஸ்டம், இன்னொன்று ஃபைனலாக ட்ரேடிங் அண்ட் பிஎன்எல், அதாவது ஃபைனல் அக்கௌண்ட் சிஸ்டம். இந்த 3 மெத்தட்ஸ் தான் வரும். இந்த 3 மெத்தட்ஸ்லேயுமே நம்ம போடக்கூடிய வேல்யூன்னு ஒன்று இருக்கும். காஸ்ட் ப்ரைஸுக்கு ஒரு விதமான என்ட்ரி பண்ணுவோம் வேல்யூ, அண்ட் தென் செல்லிங் ப்ரைஸுக்கு ஒரு விதமாக என்ட்ரி பண்ணுவோம். பட் அந்த ஃபார்மேட் பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ஒன்று தான். ஓகேவா? சம் சால்வ் பண்ண தான் நம்மளுக்கு அந்த காஸ்ட் ப்ரைஸ்க்கு எப்படி போடணும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு, செல்லிங் ப்ரைஸுக்கு எப்படி போடணும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம பார்மேட் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ரெண்டுத்துக்குமே ஒரே ஃபார்மேட் தான். டெப்டார் சிஸ்டம் சரி, ஸ்டாக் அண்ட் டெப்டார் சிஸ்டம் சரி, ஃபைனல் அக்கௌண்ட்டுக்கும் சரி. வித்தவுட் வேஸ்டிங் ஆஃப் டைம் லெட்ஸ் கோ டு வீடியோ. நம்மளோட கதைப்படி நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்த மாதிரி நம்மளுடைய கம்பெனி, ஓகேவா, நம்மளுடைய வருத்தப்படாத வாலிபர் கம்பெனி எங்கே ஹெட் ஆஃபீஸ் இருக்குது? சிலுக்குவார்பட்டியில். பிரான்ச் எங்கே இருக்குது? கோமாப்பட்டியில். ஓகேவா? ஓகே. இதான் என்னென்னா நம்மளுடைய கதை. இதை வச்சு அப்படியே இந்த கதையை வச்சு நம்ம இந்த ஃபார்மேட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே கைஸ். இப்போ நம்ம வருத்தப்படாத வாலிபர் கம்பெனியில் இந்த மாதிரி பிரான்ச்சில் ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி 1 இயர் போயிட்டு, ஓகேவா. இப்போ ஓப்பனிங்கில் அசெட்ஸ் எல்லாம் இருக்கும் கரெக்டாக. அதில் தான் இப்போ நம்ம டெப்டார் சிஸ்டம் எப்படி போடணும், அந்த ஃபார்மேட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட்டு ஓப்பனிங் அசெட்ஸ், ஸ்டாக் இவ்வளோ, டெப்டார்ஸ் இவ்வளோ, ஃபர்னிச்சர் இவ்வளோ, பெட்டி கேஷ் இவ்வளோ, அது மாதிரி ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் இவ்வளோ. இது எல்லாமே என்னது? ஓப்பனிங் அசெட்ஸ். ஓகேவா? அசெட்ஸோடைய ஓப்பனிங் பேலன்சஸ். இப்போது இந்த ஹெட் ஆஃபீஸ் இருக்குது இல்லையா, ஹெட் ஆஃபீஸ் சிலுக்குவார்பட்டியிலேருந்து கோமாப்பட்டிக்கு கூட்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இங்கே என்ட்ரு பண்ணணும். கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச், எங்கே? நம்ம ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பிரான்ச்சுக்கு அனுப்பணும். அதுக்கப்புறம் நம்ம ஹெட் ஆஃபீஸாக இருக்கிறாங்களே அந்த சிலுக்குவார்பட்டியே அவங்க எக்ஸ்பென்சஸ்ஸு, கிரெடிட் சார்ஜ் இது எல்லாமே பே பண்ணியிருப்பாங்க. அதுமாதிரி ஃபிக்ஸ்ட் அசெட்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த அமௌண்ட்டை எங்கே என்ட்ரு பண்ணணும்? இங்கே என்ட்ரு பண்ணணும். ஓகேவா? அடுத்தது இந்த மாதிரி பிரான்ச்சில் கோமாப்பட்டியில் இருக்க ஆஃபீஸர்ஸ்க்கெலாம் அப்பப்போ டீ வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பெட்டி கேஷ் எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்குமே கேஷ் சென்ட் பண்ணியிருப்பாங்க சிலுக்குவார்பட்டியில். அதை இங்கே இங்கே நம்ம என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பிரான்ச்சுக்குன்னு ஒரு சில லயபிலிட்டிஸ்லாம் இருக்குது. அது எண்ட் ஆஃப் த டைம் கிரெடிட் சார்ஜ், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே போடும். ஓகேவா? அந்த கோமாப்பட்டியோடைய கிரெடிட் சார்ஜ் இது எல்லாமே. ஓகே. நெக்ஸ்ட்டு பிரான்ச்சோடைய லயபிலிட்டிஸ் அதே மாதிரி ஓப்பனிங். அதேமாரி ஓப்பனிங் கிரெடிட்டார்ஸ், ஓப்பனிங் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே போடணும். அது மாதிரி கூட்ஸ் ஏதாவது கோமாப்பட்டியிலேருந்து சிலுக்குவார்பட்டிக்கு ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. அந்த அமௌண்ட்டை இங்கே போடணும். பட் இங்கே போடுறப்ப நம்ம கூட்ஸ் சென்டர் பிரான்ச்சுன்னு தான் போடணும். அந்த ரிட்டர்ன் பண்ண அமௌண்ட்டு தான் இங்கே போடணும். ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் ஏதாவது ரெமிட்டன்ஸ் பண்ணியிருப்பாங்க, கலெக்ஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க. கேஷ் சேல்ஸு, டெப்டார்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ண கேஷு இது எல்லாமே இங்கே போடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் எப்போதும் போல் க்ளோசிங் அசெட்ஸ். க்ளோசிங்கோடைய அசெட் வேல்யூ எல்லாமே ஸ்டாக், டெப்டார், ஃபர்னிச்சரு. இந்த மாதிரி ஃபர்னிச்சர் ரிட்டர்ன் டவுன் வேல்யூ வச்சு. ஓகே. அண்ட் தென் பெட்டி கேஷ் எக்ஸ்பென்சஸ், அதுக்கப்புறம் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாத்துக்குமே போட்டு நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பிஎன்எல் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய நெட் ப்ராஃபிட் நம்மளுக்கு கிடச்சிக்கணும். இதான் என்னென்னா நார்மலாக பிரான்ச் அக்கௌண்ட்டோடைய ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இது எதுக்கு? டெப்டார் சிஸ்டம் வருது. இங்கே டெப்டார் சிஸ்டம் வருது. ஓகே. இந்த டெப்டார் சிஸ்டமில் ஒரு சில ஒர்க்கிங் நோட்ஸ் நம்ம போடுற மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக. இப்போது இந்த மாதிரி கேஷ் கலெக்டட் ஃப்ரம் டெப்டார்ஸ் பார்த்தோம் இல்லையா. அதை நம்ம எப்படி இங்கே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி டெப்டார்ஸோடைய ஓப்பனிங் இருக்குமா அதை போட்டுக்கணும். அது எதாவது ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க, பேட் டெப்ஸ் ஏதாவது இருக்கும், டிஸ்கவுண்ட்ஸ் ஏதாவது கொடுத்துருப்பாங்க, அண்ட் தென் க்ளோசிங் டெப்டார்ஸ் இருக்கும், சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே போட்டு முடிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இந்த பக்கம் அட்ஜஸ்ட் ஆகிற பேலன்சிங் ஃபிகர் தான் டெப்டார்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கிற கேஷ். இது நம்ம போட்டுருவோம். அண்ட் தென் பெட்டி கேஷோட ஒர்க்கிங். இதுவும் சேம் லைக் தட். ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கும், க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கும், ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க பெட்டி கேஷு, பேலன்ஸஸ் போட்டால் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் மெட் பண்ணியிருக்காங்க பிரான்ச் மூலமாக அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இதான் 2 ஒர்க்கிங் நோட்ஸ். ஓகேவா? ஓகே. இதான் என்னென்னா டெப்டார் சிஸ்டம் இப்படி தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும். இப்போ சொல்லிக் கொடுத்த ஃபார்மேட் வச்சு நீங்கள் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லஸ்ட்ரேஷன் 1 இருக்கும். இல்லஸ்ட்ரேஷன் 1ல் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும்.
ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 1A வந்து ட்ரை பண்ணலாம், இல்லைனா இல்லஸ்ட்ரேஷன் 2 வந்து 3 மெத்தட்லேயுமே சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் ஜஸ்ட்டு டெப்டார் மெத்தட் மட்டும் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம் கரெக்டாக, ஓகேவா? ஸோ அடுத்ததாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டாக் அண்ட் டெப்டார் சிஸ்டம். அடுத்து என்ன இருக்குது? ஸ்டாக் அண்ட் டெப்டார் சிஸ்டம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தா அந்த டெப்டார்ஸ் மெத்தடில் ஹோலாகவே பிரான்ச் ஒரே லெட்ஜர் அக்கௌண்ட்டில் முடிஞ்சிடும். ஸோ இந்த ஸ்டாக் அண்ட் டெப்டார்ஸ் மெத்தட் வந்து எப்படி போடுறாங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க, ஓகேவா? ஹெட் ஆஃபீஸில் என்ன பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட்டான அக்கௌண்ட்ஸஸ். ஸோ எப்படின்னா இந்த மாதிரி வந்து பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, பிரான்ச் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் தனியாக, பிரான்ச் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் தனியாக, கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் அதுக்கு தனியாக அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்புறம் பிரான்ச்சுடைய கேஷ் ஒரு பேங்க் பேலன்ஸ் அந்த அக்கௌண்ட் தனியாக, அப்புறம் பிரான்ச்சுக்கான ஃபிக்ஸ்டு அசெட் அக்கௌண்ட் தனியாக, பிரான்ச்சோடைய P&L அக்கௌண்ட் தனியாக. ஸோ இவ்வளோ அக்கௌண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, தனித்தனியாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க ஸ்டாக் அண்ட் டெப்டார்ஸ் மெத்தடில். ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட்டில் நம்ம ஸ்டாக் ரிலேட்டடான என்ட்ரிஸ் மட்டும்தான் அதில் வந்து என்ட்ரி பண்ணி நம்ம இதில் வந்து இந்த ஸ்டாக்கில் ஏதாவது ஷார்ட்டேஜ் இருக்கா, ஏதாவது சர்ப்ளஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம அசர்டைன் பண்ணுவோம். பிரான்ச் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறப்போ டெப்டார்ஸோடைய க்ளோசிங் பேலன்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ யார் எவ்வளோ கொடுக்கணும் அட் த எண்ட் ஆஃப் த பீரியடில் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் த டெப்டார்ஸ் அரைவ் பண்ணுறதுக்காக பிரான்ச் அண்ட் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பிரான்ச் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட், எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் இன்கர் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் அக்கௌண்ட், இந்த மாதிரி பிரான்ச்சுக்கு சென்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஹெட் ஆஃபீஸ் சிலக்குவார்பேட்டையிலேருந்து பூமாப்பேட்டைக்கு வந்து பிரான்ச்சு வந்து சென்ட் பண்ணியிருக்கோம், கூட்ஸ் அனுப்பியிருப்பாங்க. ஸோ இப்போ அவங்க வந்து கூட்ஸ் சென்ட் பண்ணுறப்போ அதுக்கான காஸ்ட் வந்து என்ன அப்படிங்கிறது. அடுத்து வந்து பிரான்ச் கேஷ் ஆர் பேங்க் புக். ஸோ இது வந்து எப்படின்னா பேங்க்ஸுடைய கேஷ் ஃப்ளோவை மூமெண்ட் ட்ரேஸ் பண்ணுறதுக்காக, பிரான்ச்சில் அந்த கேஷ் மூமெண்ட் எப்படி இருக்குது அது வந்து ட்ரேஸ் பண்ணுறதுக்காக இது. அடுத்தது வந்து ஃபிக்ஸட் அசெட் அக்கௌண்ட், அந்த பிரான்ச்சுக்கு அவங்க ஃபிக்ஸட் அசெட் எவ்வளோ வந்து இருக்குது அதுக்கான கண்ட்ரோல்ஸ் என்னென்ன. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த அக்கௌண்ட் வந்து நம்ம போட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரான்ச் P&L அக்கௌண்ட், இது வந்து மஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக அந்த பிரான்ச்சோடைய பர்பஸே இதுதான் இருக்கும். அந்த இடத்துல ஒரு பிரான்ச் ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா அங்கே ப்ராஃபிட் அதிகமாக வருது அப்படின்னு தெரிஞ்சு தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அது எவ்வளோ வந்திருக்கு, ஸோ அந்த நெட் ப்ராஃபிட்டா இல்லை நெட் லாஸா அதை வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணுறதுக்காக இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இதான் வந்து மேஜராக இருக்கக்கூடிய எல்லா அக்கௌண்ட்ஸும் எழுதிட்டு ஸோ இதான் வந்து எழுதிடுங்க. இப்போது அந்த ஸ்டாக் அண்ட் டெப்டார் சிஸ்டமில் வரக்கூடிய ஒரு சில என்ட்ரிஸ்லாம் நம்ம இப்போ வந்து மைண்டில் எழுதிக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு அதில் போடுற லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ்லாம் ஈஸியாக இருக்கும். பார்க்கலாமா? ஓகே. ஸோ இப்போ கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் அப்படின்னு வரப்போ நம்மளுக்கு என்ன என்ட்ரி வரும்? கூட்ஸ் வந்து சிலக்குவார்பேட்டையிலேருந்து பூமிப்பட்டிக்கு சென்ட் பண்ணிட்டாங்க, கூட்ஸ் வந்து சென்ட் டு பிரான்ச் அப்படிங்கிறப்போ யாருடைய ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகுது? பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட் டெபிட் டு கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் அக்கௌண்ட் அப்படின்னு போகணும். இப்போது ரெமிட்டன்சஸ் ஃபார் எக்ஸ்பென்சஸ் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா பிரான்ச் கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு எங்கேருந்து நம்மளோட ஹெட் ஆஃபீஸ்லேருந்து கேஷ் போகுது, அப்போ அதை நம்ம கிரெடிட் பண்ணணும். அண்ட் தென் எனி அசெட் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பிரான்ச்சுக்கு போகுது, அசெட் போகுது, அப்போ அங்கே பிரான்ச்சோட அசெட் இன்க்ரீஸ் ஆகுது. பிரான்ச் அசெட் அக்கௌண்ட் டெபிட் டு அசெட் அக்கௌண்ட், இது ஹெட் ஆஃபீஸோட அசெட். அப்போ பிரான்ச் அசெட் அக்கௌண்ட் டெபிட் டு அசெட் அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு கூட்ஸ் ரிட்டர்ன்டு பை பிரான்ச். இப்போ கோமாப்பட்டியிலேருந்து சிலக்குவார்பட்டிக்கு என்ன ஆகிடுது, கூட்ஸ் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. இங்கே என்ன பண்ணிட்டாங்க, ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அப்போது கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். பிரான்ச் ஸ்டாக்கு தான் குறையுது, பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட்டை என்ன பண்ணணுங்க, கிரெடிட் பண்ணணும். சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு கேஷ் சேல்ஸ் அட் பிரான்ச். இதுக்கு என்ன என்ட்ரின்னு பார்த்தோம்னா பிரான்ச் கேஷ் அக்கௌண்ட் டு பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட், ஓகேவா? ஸோ ஸ்டாக் விற்றுறாங்க, கேஷ் வருது. ஸோ இப்போ பிரான்ச் கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட். கிரெடிட் சேல்ஸாக இருந்தால் என்ன ஆகிடுது, இது கடனுக்கு விற்றுருக்காங்க, அப்போ டெப்டார்ஸ் தான். இப்போ பிரான்ச் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு அடுத்த என்ட்ரி என்னென்னா இது சிலக்குவார்பேட்டை ஹெட் ஆஃபீஸ், இது பூமாப்பேட்டை பிரான்ச். இவங்க கஸ்டமர்ஸ்க்கு விற்றுட்டாங்க. இப்போது அந்த கஸ்டமர் வந்து டெப்டார்ஸாக இருக்கப்போ, கடனுக்கு வாங்கியிருக்கப்போ அந்த டெப்டார்ஸ் பிரான்ச்சுக்கே வந்து கூட்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க. அப்போ என்ன என்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட் டெபிட் டு பிரான்ச் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து கேஷ் பெய்டு பை டெப்டார்ஸ். இப்போ டெப்டார்ஸ் வந்து அவங்க வாங்கின கூட்ஸுக்கு கேஷ் வந்து பே பண்ணிட்டாங்க. அப்போ என்ன ஆகுது, பிரான்ச்சுடைய கேஷ் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ பிரான்ச் கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு பிரான்ச் டெப்டார்ஸ் அக்கௌண்ட். ஓகே. நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க, டிஸ்கவுண்ட் அலோடு ஆர் பேட் டெப்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா பிரான்ச் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பிரான்ச் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போகணும். நெக்ஸ்ட்டு ரெமிட்டன்சஸ் டு ஹெட் ஆஃபீஸ் அப்படின்னு வரப்போ கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு பிரான்ச் கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு போகணும். நெக்ஸ்ட்டு
பிரான்ச்சோட எக்ஸ்பென்சஸ்ஸு என்ன பண்ணுறாங்க, ஹெட் ஆஃபீஸ் டேரெக்டாக பே பண்ணுறாங்க. ஸோ அப்போது இவங்களுடைய எக்ஸ்பென்சஸ் இவங்க பே பண்ணுறப்போ என்ன ஆகுது, பிரான்ச் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு பிரான்ச் எக்ஸ்பென்சஸ் ஹெட் மேட் பை பிரான்ச் இட் செல்ஃப். அவங்க எக்ஸ்பென்சஸ் அவங்களே மேக் பண்ணிக்கிறாங்க. பிரான்ச் எக்ஸ்பென்சஸ் அவங்களுடைய கேஷ் வந்து குறையும், பிரான்ச் கேஷ் அக்கௌண்ட். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கான ஒரு ஜேர்னல் என்ட்ரிஸ் தான். இப்போ பார்க்குறது இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்ஸ் இந்த ஸ்டாக் அண்ட் டெப்டார்ஸ் மெத்தடில். இப்போ பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்டாக் என்ட்ரிஸில் என்ட்ரிஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு க்ராஸ் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அது அப்படி இருக்கட்டும். அடுத்து பிரான்ச் எக்ஸ்பென்சஸ்லேயும் நம்மளுக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். ஸோ அதுவும் அப்படி இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு அதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய கூமாப்பட்டி பிரான்ச் அக்கௌண்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்களுடைய பிஎன்எல் அக்கௌண்ட்டில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட்டை கொண்டு வந்து இங்கே நம்ம கிரெடிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இவங்க பிரான்ச்சோட எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் கொண்டு வந்து பிஎன்எல் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணணும். ஸோ இப்போ அவங்களுக்கு கிடைக்கிற அந்த கூமாப்பட்டியோட பிரான்ச் அக்கௌண்ட் பேலன்சிங் ஃபிகர் ஹெட் ஆஃபீஸோடைய பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஊருடைய பிரான்ச்சஸ்லேருந்து சேர்ந்து இந்த ஒரு பிரான்ச்சோடைய பேலன்ஸ் அக்கௌண்ட் அதாவது பிஎன்எல் அக்கௌண்ட்டும் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் அக்கௌண்ட்டோடைய பேலன்சிங் ஃபிகர் ஹெட் ஆஃபீஸோடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ இதுதான் இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப். இது எல்லா என்ட்ரிஸும் ஆஸ் யூஸ்வலாக நம்ம போடுற என்ட்ரிஸாக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு டெப்டார்ஸ் மெத்தட் பார்த்தாச்சு, அண்ட் தென் ஸ்டாக் அண்ட் டெப்டார்ஸ் மெத்தட் பார்த்தாச்சு. இப்போ ஃபைனல் அக்கௌண்ட் மெத்தட் இது வந்து நம்ம நார்மலாக 11th 12th படிச்சுட்டு இருக்கிறது. பட் இங்கே பிரான்ச்சுக்கு போடுறோம் அவ்வளோதான். ஸோ பிரான்ச்சோடைய ஓப்பனிங் ஸ்டாக்கு, அப்புறம் கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச்சு. நம்ம முன்னாடி ரிட்டர்ன்ஸ் இந்த பக்கம் போட்டோம்ல, பட் ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் தான், பட் பிரான்ச்லேருந்து ரிட்டர்ன் பண்ண கூட்ஸை இங்கே லெஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் தென் இங்கே சேல்ஸு, கேஷு, கிரெடிட் சேல்ஸ்லேயே ஏதாவது ரிட்டர்ன்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதையும் வந்து இங்கே லெஸ் பண்ணிடுறாங்க, சேல்ஸ் ரிட்டர்ன். ஸோ இதை போட்டுடுறாங்க. க்ளோசிங் ஸ்டாக் என்டர் பண்ணிட்டா கிராஸ் ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். கிராஸ் ப்ராஃபிட் கேரி டவுன், அதை இங்கே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கிராஸ் ப்ராஃபிட் ப்ராட் டவுன் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து என்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நெட் ப்ராஃபிட் கிடச்சிரும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபைனல் அக்கௌண்ட் மெத்தட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக ஒரு ஃபுல் லெட்ஜர் பிரான்ச் அக்கௌண்ட் வந்து பார்த்தோம், அதான் டெப்டார் சிஸ்டம். அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் லெட்ஜர் அக்கௌண்ட்ஸாக வந்து பிரித்து போடுறதா ஸ்டாக் அண்ட் டெப்டார் சிஸ்டம். ஸோ இதுக்கப்புறம் ஃபைனல் அக்கௌண்ட் அதாவது ட்ரேடிங் அண்ட் பிஎன்எல் மாடலில் போடுறது தான் என்னென்னா ஃபைனல் அக்கௌண்ட் மெத்தட். ஸோ இந்த 3 மெத்தட்ஸும் வந்து பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம இன்னும் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் இது எல்லாமே. Until then, this is Shweta signing off. Thank you.